ஹலோ கைஸ், ஒரு குட்டி சமையல் வீடியோ பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மேலும் மேலும் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் தக்காளியை அந்த மேல் பகுதியை மட்டும் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுக்கிட்டீங்களா? இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன தேஸ்கா வச்சு அந்த தேஸ்காவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக ஒரு மிளகா பீஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு, இந்த பூண்டு எதுக்கு போடுறதுன்னு தெரியல, ஆனால் போடுறேன். அப்புறம் வெங்காயத்தையும் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு அதை நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தக்காளி போட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சோண்டு தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா தக்காளியும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா மசாலா ஆட் பண்ணுங்க. மசாலா என்னென்னா மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா 3 மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டீங்களா? வதக்கினதுக்கப்புறம் நான் கடையிலேருந்து வாங்கின 2 சிக்கன் போண்டாவை எடுத்து அது உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் அதிகமாக இருக்குதுல்ல, அது எடுத்து நான் சமையல் பண்ணது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டீங்களா? ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது நல்லா நுணுனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டீங்களா? அப்புறம் ஒரு பட்டனை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டோட்டலாக எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறோன்றதுனால 3 பங்காக நாங்கள் இந்த பட்டனை பிரிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச ஸ்டஃப்ஸ் இறக்கி வச்சு இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஃபுட்டு தான், ஆனால் வீட்டில் போர் அடிக்குதுன்னா சும்மா ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சிக்கன் போண்டா எப்படி செய்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி மேலும் சின்ன குட்டி சமையல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பன்னை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி எல்லா பன்னையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்க